அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஒரு ஸ்கின் டிசீஸ் ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னா எதனால வருது, ஏன் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து கழிவுகள் வெளியேறாவிட்டாலே ஸ்கின்ல டிசீஸ் வந்துடும். எப்படி இந்த ஃபினாமினன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் இல்லை வேண்டாத நச்சு பொருட்கள் நம்ம உடல்ல போய் தங்கும் பொழுது அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் அங்கேயே தங்கிடுது அப்படின்னா அது நோய்களை உருவாக்குகிறது. ஸோ இந்த நோய்களை உருவாக்கும் போது அந்த நோய்களை என்ன செய்யணும், உடம்பு தானாவே வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அந்த நோயை குணப்படுத்த ட்ரை பண்ணும் போதோ அல்லது கழிவுகளை வெளித்தள்ள ட்ரை பண்ணும் போதோ அது முடியாமல் போகும் பொழுது என்ன ஆயிடும், ஏன் முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம அதை வெளியில தள்ளுறதுக்கு சப்போர்ட்டிவ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை சாப்பிட்ருக்கீங்க, அதனால உங்களோட வயிறு உப்பிசமாகி உங்களுக்கு வாந்தி பேதி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 2-3 டைம்ஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னு தான் பார்ப்பீங்களே தவிர்த்து நிப்பாட்ட தான் பார்ப்பீங்க தவிர்த்து அதை கண்டினியூ பண்ண விரும்ப மாட்டீங்க. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் டைம் வாந்தி எடுத்தோடனே அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக டேப்லெட்ஸோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி செய்யறதுனால கழிவுகள் வெளியேற்றப்படாமல் அங்கேயே தங்கி விடுகிறது. ஸோ அந்த மாதிரி தங்கக்கூடிய அந்த கழிவுகளால நம்மளோட உடல் பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது. ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோயா வந்துட்டு இருக்குது. எப்படி அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வயிற்றுல கழிவுகள் சேரும் பொழுது அது வாந்தியாவோ பேதியாவோ வெளித்தள்ள பார்க்கும். முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தது அது இன்னும் அடுத்த கட்டமாட்டு ஏதோ ஒரு வழியில மறுபடியும் வாந்தி பேதியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். பட் நம்ம விடவே இல்லை அப்படின்னா அடுத்து அது எடுக்கக்கூடிய மிகப்பெரிய எலிமினேஷன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். ஸோ ஸ்கின் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்கன் டு எலிமினேட். ஸோ எப்படின்னா, ஒரு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தி கிட்னிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு இருக்குது, குடலுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வாயிலிருந்து வரக்கூடிய அல்லது மூச்சிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுல இருந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உங்களோட ஸ்கின்னுக்கு இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு நாம எலிமினேஷனுக்கு அடுத்தது சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்த பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய போர்ஸ், நிறைய துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியாக கழிவுகளை வெளித்தள்ள பார்க்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட்டிங் அல்லது வியர்வையின் மூலமாக. ஸோ இன்னைக்கு வியர்வையும் பல பேருக்கு என்னன்னு தெரியாத அளவிற்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஏசி, கார்ல ஏசி, வீட்டில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, ஹோட்டல்ஸில் ஏசி, எங்கே ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் போனாலும் சரி, அந்த வென்யூ எல்லாம் ஏசி இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு அந்த எலிமினேஷன்ற ப்ராப்பரான சேனலே இல்லாமல் போயிடுது. குறிப்பாக ஸ்வெட்டிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அதை ஒரு அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நாம இருக்கிறோம். ஸ்வெட் ஆயிடுச்சா, அடுத்து ஸ்மெல் அடிக்குது, பாடி ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகுது, என்னால் அடுத்த இடத்துல போய் நிற்க முடியல, அவங்க என்ன ஸ்வெட் ஆகிட்டே பார்க்கும்போது அசிங்கமாக பார்க்குறாங்க, இல்லாட்டி இந்த ஸ்வெட் ஆயிடுச்சுனாலே என்கிட்ட அவங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, எப்படி நான் இந்த இடத்துல போய் நிற்கிறது, இப்படிங்கிற பல மனதில் கேள்விகளோட மக்கள் ஏசிக்குள்ளே போகிடுறாங்க. ஸோ இந்த ஏசிக்குள்ளே போகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஸ்வெட்டிங்கிற ஒரு ப்ராசஸை தடைப்படுது. ஸ்வெட்டிங் தடைப்படுறதுனால கழிவுகள் வெளியேற்றப்படாமல் ஆயிடுது. கழிவுகள் வெளியேற்றப்படாமைனால அது அடுத்த கட்ட நோயாக மாறுகிறது. எங்க நோயா மாறுது அப்படின்னா, சின்ன சின்ன நோய்களா உங்களோட உடல்ல பல பகுதிகளில் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ஸ்கின்ல தோல் நோய்களாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ இதற்கு நீங்க தீர்வாக எங்களோட இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீராவி குளியலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நீராவி குளியல்ங்கிறது என்னன்னா, ஒரு நார்மலா நம்மளோட உடம்புக்குள்ள வேர்வையை தூண்டி விட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நீராவி குளியல். அதே மாதிரி சோனா பாத்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது ட்ரை ஹீட்ல இருந்து வரக்கூடியது. ஸோ இந்த சோனா பாத்தை பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, கூழாங்கற்களை எல்லாம் வச்சு சூடாக்கி அதுலேருந்து வரக்கூடிய ட்ரை ஹீட்டை வச்சு ஒரு டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணி உங்க உடல்ல இருந்து வேர்வையை வெளியேற்றுவாங்க. ஸோ இப்படி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோனா பாத் அல்லது ஸ்டீம் பாத்னு சொல்லக்கூடிய நீராவி குளியல்ல இருந்து நீங்க கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் எலிமினேஷன் ப்ராப்பர்ட்டி உடையதாக மாறுகிறது. ஸோ தட் உங்களோட உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. ரெண்டாவது, உடல்ல இருக்கக்கூடிய துர்வியர்வைகள் அல்லது துர்நீர்கள் வெளியேற ஆரம்பிச்சிடுது. ஸ்கின் டிசீஸ் சரியாக ஆரம்பிச்சிடுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல தேவையில்லாம வெயிட் போட்டுக்கோல, அவங்களுக்கு அது வெயிட் ரிடக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உடலை புத்துணர்வு
அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த சோனா பாத் அண்ட் ஸ்டீம் பாத்ல இருக்கு. ஸோ உங்களோட அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை சந்திச்சு இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையிலையும் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்து உங்களுடைய ஆரோக்கியமான உடலை நீங்க மாத்திக்கோங்க. அதே போல இந்த ட்ரீட்மெண்ட்ஸை யார் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு அதிகமாக சூடு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னா, ஓப்பன் மூட் இருக்கு இப்படின்றவங்களெல்லாம் நாம வந்து இந்த நீராவி குளியலுக்குள்ளேயோ சோனா பாத்லயோ வைக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸோட அல்லது ப்ராப்பரான டைமிங்கோட, ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கெல்லாம் 15 மினிட்ஸ் கொடுக்குறோன்னா இவங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் வேணால் உட்கார வைக்கலாம். இந்த மாதிரி டைம் குறைச்சி ப்ராப்பராக உங்களால் ப்ராப்பர் கைடன்ஸோட அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதற்காக தான் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை சந்திங்கன்னு சொல்கிறது. எங்ககிட்டையும் நீராவி குளியலும் சோனா பாத்தும் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட தோலை வந்து ஆரோக்கியமாக ஸ்டோன் பண்ணி வைக்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.